உருவாக்கக்கூடிய காற்றாறு கஞ்சிப்பாறை என்கிற அணைக்கட்டுக்கு வருது. இந்த அணைக்கட்டுல 60 விழுக்காடு நீர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, 40 விழுக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. 40 விழுக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்றைக்கும் சரிபங்கு நீர் வழங்கப்படுகிறது. ஆனால் 60 விழுக்காடு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட ராதாபுரத்துக்கு வரல. ஏன்னா இந்த ஆலந்துறை ஆற்றிலிருந்து அனுமதிக்கு வரக்கூடிய தண்ணீர் வழித்தடம் அளிக்கப்பட்டிருக்கு, நீர்வழிப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நீர்வழிப்பாதை இழுத்து மூடிட்டாரு அப்பாவு. மூடியதால கிட்டத்தட்ட அனுமதியிலிருந்து 105 குளங்களுக்கு, ராதாபுரத்தில் மட்டும் 105 குளங்களுக்கு தண்ணீர் வரல. தண்ணீர் வரல, அங்க குளம் காஞ்சி போச்சு. குளம் காஞ்சதுனால விவசாயம் செய்ய முடியல. விவசாயம் செய்ய முடியல. பெரும்பான்மை ராதாபுரம் தொகுதியில் விவசாயிகள் நிலத்தை காத்தாடிகளுக்கும் எல்என்டி போன்ற கல்குவாரிகளுக்கும் வித்துட்டு மும்பை போன்ற மாநகர்களுக்கு குடியேற வேண்டிய தேவை ஏற்படுது. இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு போய் அந்த மக்கள் வடை போட்டு, இட்லி கடை போட்டு, ஹோட்டல் வச்சு வியாபாரம் செய்து பிழைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இங்க அப்பாவு போன்ற பெரும் முதலாளிகள் கல்குவாட்ட கமிஷன் வாங்கி, எல்என்டி கமிஷன் வாங்கி, காத்தாடி கமிஷன் வாங்கி நிலத்தையும் ஆக்கிரமித்து, நீர்வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு, மேய்ச்சல் நிலம் ஆக்கிரமிப்பு, மலைப்பாதை ஆக்கிரமிப்பு, நீர் வரக்கூடிய தடத்தை அடைச்சு வச்சது, இவ்வளவு குற்றங்களை செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி இப்போது